Flipkart, Amazon ரெண்டுலயுமே ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல 20000 ரூபாயில இருந்து 25000 ரூபாய்க்குள்ள யாராவது மொபைல் போன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அததான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். பாத்துருவோமா? இப்போ நம்ம பார்க்குற மொபைல்ஸ்ல பெரும்பாலான மொபைல்ஸ் வந்து 25000 ரூபாய்க்கு மேல சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய மொபைல். இப்போ ஆஃபர்க்காக அதோட பிரைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே வாங்கிக்கோங்க. எப்போ வேணாலும் அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதுல நான் கேமரா இருந்து மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக ரியல்மியோட 11 Pro Plus. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா Full HD Plus Curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். அது போக கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் வரும். செல்ஃபி கேமராவுமே 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற அந்த ப்ராசஸரோட ஒரு ரீநேம் பண்ண ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை மல்டி டாஸ்கிங், கேமிங் இதெல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் நிறைய அவைலபிளா இருக்கு. நான் கேமரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 வருது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா 27000 ரூபாய் 28000 ரூபாயில சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 26000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 25000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்ததா OnePlus பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus ஓட Nord CE3. இந்த மொபைல்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக இங்க கேமரான்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 782 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவு போதுமானதா இருக்கும். இது போக இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 வருது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் நார்மலா 28000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 27000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கு 2000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ கூப்பன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். அதை அப்ளை பண்ணீங்கன்னா 25000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இது போக கார்டு ஆஃபர் அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 22000 23000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். OnePlus பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல டிசைனோட ஒரு கிளீனான ஆக்ஸிஜன் ஓஎஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து லைட் வெயிட்டா ஸ்லிம்மா நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOட Z7 Pro. இதே மொபைல்ல Vivoல T2 Pro அப்படின்னு சேல் பண்றாங்க. சோ எது வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டும் ஒரே மொபைல் தான். இந்த மொபைல்லுமே Full HD Plus Curved AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக இங்க கேமரான்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா தான் இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். பட் இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல வருது. பேட்டரி கெபாசிட்டி 4600 mAh கொடுத்திருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா 24000 ரூபாய் 25000 ரூபாயில சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 21500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சரான IP ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட Edge 40. இந்த மொபைல்ல Full HD Plus Curved POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல ஸ்மூத்தாவும் இருக்கும். அதுபோக கேமராக்கு இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். அதுபோக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 வருது. கிளீனான நீட்டான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வருது. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4400 mAh தான் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கம்மியா இருக்கிறதுனால மொபைலுமே ரொம்ப ஸ்லிம்மா லைட் வெயிட்டா இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தா நார்மலா 30000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 25000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 24000 ரூபாய்க்கு உள்ளே வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கிளீனான நீட்டான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட மோட்டோ பிராண்ட்ல இருந்து ஓவராலா ஒரு பெஸ்டான மொபைல் IP ரேட்டிங்கோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மத்த விஷயங்களா ஓரளவு பெட்டரா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட F5. இந்த மொபைல் நார்மலா 27000 ரூபாய் 28000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு பயங்கரமான ஆஃபர்ல இந்த மொபைல் போயிட்டு இருக்கு. இந்த மொபைல்லுமே Full HD Plus OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுபோக கேமராக்கு ரியர்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7 Plus Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த மொபைல்லையே இந்த மொபைல்ல தான் ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல். அது போக Snapdragon ப்ராசஸரோட இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மொபைலை சூஸ் பண்றாங்க கம்மியா கிடைக்கிறதுனால. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல வருது. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ ஆஃபர்ல 22000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க. பட் போக்கோ அப்படின்னா இந்த போர்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இந்த மொபைலுக்கு அதனால தான் 2 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க லான்ச் பண்ணும்போது. அது போக பெருசா இந்த மாடல்ல போர்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. இருந்தாலுமே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா இதை செக் பண்ணி
பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல் எல்லாமே 25000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணி இப்போ ஆஃபர்ல 25000 ரூபாய்க்குள்ள சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய மொபைல். இதே மாதிரி 25000 ரூபாய்க்குள்ள இதுக்கு முன்னாடி சேல் ஆயிட்டு இருந்து இப்போ ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள சேல் ஆகக்கூடிய மொபைலும் இருக்கு. அதுல முதல்ல பார்க்கிறது போக்கோவோட X5 Pro Snapdragon 778 ஓட வரக்கூடிய ஓவரால் ஒரு பெஸ்டான மொபைல். இதே மாதிரி மொபைல் வந்து ரெட்மிலயும் இருக்கு. ஆனா MediaTek Dimensity ப்ராசஸரோட வரும் ரெட்மியோட Note 12 Pro. இந்த ரெண்டு மொபைலுமே இப்போ ஆஃபர்ல 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே Realmeல போனோம் அப்படினா Realmeயோட 11 Pro மொபைல். இந்த மொபைல் இப்போ ஆஃபர்ல 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே அந்த மொபைல் மாதிரியே கிட்டத்தட்ட சேமா தான் வரும். பட் கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளேவோட வரும். இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட உங்களுக்கு IP ரேட்டிங்கோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோவோட H40 Neo இது 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள சேல் ஆகுது. IP68 ஓட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். உங்களுக்கு 20000 ரூபாய்க்குள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல 20000 ரூபாய் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல பாக்குறீங்க அப்படினாலுமே அதுல என்னென்ன பெஸ்டான மொபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.